ராட்சதனாய் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். ஆனால் நான் அதை ஜெயிப்பேன், நான் அதை ஜெயிப்பேன், நான் அதை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. என்னை விட பெரிய பிரச்சனை, என்னை விட பெரிய பிரச்சனை, நான் குறைவு அப்படின்ற ஒரு எண்ணம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு வந்துடவே கூடாது, வந்துடவே கூடாது. நான் குறைவா இருக்கலாம், நான் பலவீனமானவனா இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்கிறது உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நான் ஆராதிக்கிறவர் பெரியவர், நான் ஏற்றுக்கொண்டவர் பெரியவர், எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு பெரியவர். என் பிரச்சனை சிறியதுதான். என் முதலாவதாக உங்களுடைய சிந்தைய, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனைகளை, சிந்தையை எப்படி வளர்த்தணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அது பெருசு இல்லை, அது பெருசு இல்லை. என் தேவன் பெரியவர். என் தேவை பெரிது அல்ல, என் தேவன் பெரியவர். என் ஞான குறைவு பெரிது அல்ல, ஞானமுள்ள தேவன் பெரியவர். எனக்கு முன்பாக இருக்கிற மனிதன் பெரியவன் அல்ல, என் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாரும் பாருங்க, தாவீதனுடைய அண்ணன்க, சவுல் ராஜா, கூட இருந்த போர் சேவர்கள் எல்லாருமே கோலியாத்தை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? ஐயோ பெரிய ஆளு, ஐயோ பெரிய ஆளு, ஐயோ பெரிய ஆளு, ஐயோ அவன் கையில் வச்சிருக்கிற பிரச்சனை எவ்வளோ பெரிய ஈட்டியை வச்சிருக்கிறான் பாருங்க, அவன் கையில் இருக்கிற கேடகத்தை பிடிச்சிருக்கிற ஆளை பாருங்க, தலசீராவை பாருங்க, அந்த ஆளுடைய ஹைட்டை பாருங்க, அந்த ஆளுடைய வெயிட்டை பாருங்க. அங்கே இருந்த அத்தனை பேரும் அந்த பிரச்சனையை பெருசா மனசுக்குள்ள அப்படியே 40 நாட்கள் அதை வளர்த்துட்டாங்க, பெருசா பெருசா வளர்த்துட்டாங்க. ஆனால் தாவீது என்கிற ஒரே ஒரு தேவ மனுஷன் வர்றான். அந்த இடத்துல வந்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒன்று சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா இவன் என்ன பெரிய ஆளு, இது என்ன பெரிய பிரச்சனை, இது என்ன பெரிய சூழ்நிலை. நான் நம்புறேன் இங்கே இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் தைரியப்படுத்துறார், கர்த்தர் தைரியப்படுத்துறார். பயமே படாதீங்க, எதை குறிச்சும் பெருசா யோசிக்கவே வேண்டாம். என் கூட இருக்கிற தேவன் பெரியவர். என்னை கொண்டு செய்யாமல் வேறு யாரை கொண்டு செய்ய போகிறார்?